السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خلق كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த சங்கையான மாதத்தில் கண்ணியமான வெள்ளிக்கிழமையுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹுடைய அருள் தலமாகிய புனிதம் நிறைந்த மக்காவை நோக்கி ஹாஜிகள் எல்லாம் அணிவகுத்து கொண்டிருக்கிற இந்த நல்ல வேளையில் பாக்கியம் மிகுந்த அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக ஹஜ் என்கின்ற உயர்ந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக அங்கே பயணிக்க இருக்கக்கூடிய அத்தனை ஹாஜிமார்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் பொருந்திக் கொள்வானாக. விமான நிலையங்கள் எல்லாம் ஹாஜிகளால் அலங்காரமாகிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் உயர்ந்த அந்த ஹஜ்ஜை நாடி இருக்கக்கூடிய அந்த ஹாஜிமார்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு எல்லா வகையிலும் அல்லாஹு தஆலா உடல் ரீதியான உள ரீதியான ஆரோக்கியங்களை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கான வாய்ப்புகளை பெறாமல் இழந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வருகிற வருடங்களில் அந்த வாய்ப்பை நசீபாக்கி, யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் அத்தகைய எண்ணம் சூழாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் விரைவிலேயே நல்லெண்ணங்களையும் கொடுத்து நல் வாய்ப்புகளையும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. அருள்மறை குர்ஆன் சூரா ஆல இம்ரானினுடைய 97வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. பாதையால் யார் அதற்கு செல்வதற்கு சக்தி பெறுவார்களோ அத்தகைய நபர்களுக்கு அல்லாஹுடைய வீட்டை ஹஜ் செய்வது மக்களின் மீது கடமையாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வரியினுடைய முடிவில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், ஒமன் கஃபர, யார் மறுப்பார்களோ, அப்படியானால் இத்தனை வசதிகளும் வாய்ப்புகளும் ஆரோக்கியங்களும் செல்வதற்குண்டான சூழல்களும் எல்லாம் அமைந்த பின்பு யார் அதை செய்யாமல் இருப்பார்களோ, ஒமன் கஃபர, கஃபரங்கிறது காஃபிராகிறது அப்படிங்கிற ஒரு வாசகமும் கூட, ஒரு கடுமையான வார்த்தையும் கூட. மறுத்தலுக்கு பல்வேறு வாசகங்கள் அரபியில் இருக்கிறது.
அதை ஏற்றுக்கொள்ளாமல் விடுவது, உத்தரவுக்கு கட்டுப்படாமல் இருப்பது என்றெல்லாம் பல்வேறு வாசகங்கள் இருக்க, அல்லாஹ் தஆலா புழங்கி இருக்கிற வாசகம் என்னன்னு சொன்னா ஒமன் கஃபரங்கிற வாசகம். கஃபரன்னா நம்ம நேரடியாக பொருள் சொல்வதாக இருந்தால் அவன் காஃபிர் ஆயிட்டாலோ அப்படின்னு அர்த்தம். ஒமன் கஃபரங்கிறது நம்ம அரபுல புலங்குற வார்த்தையில கஃபரன்னா காஃபிர் ஆயிட்டான்னு அர்த்தம். ஆமன ஈமான் கொண்டான், கஃபர காஃபிர் ஆகிவிட்டான். அப்ப இந்த வாசகத்தை மறுத்தலுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். யார் மறுப்பார்களோ என்ற அந்த வாசகத்திற்கு கஃபர என்ற வார்த்தையை அல்லாஹ் இந்த இடத்தில் புழங்குகிறான். எனவே இந்த வாசகத்தை மிக கடுமையாகவே அறிஞர்கள் உற்று நோக்குவார்கள். யார் அதை மறுப்பார்களோ ஃபஇன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கனியுன், ரொம்ப அவன் ஒரு விட்டு விலகிற மாதிரி சொல்ற வாசகம் தேவையற்றவன் அப்படிங்கிறான். அனில் ஆலமீன், அகிலத்தார்களை விட்டும் அவன் தேவையற்றவன். நீங்க எல்லாம் இங்க வரணும்னு சொல்லி எனக்கு என்ன? நீங்க வந்தா யாருக்கு நல்லது? வந்தால் உங்களுக்கு தானே நல்லது, உங்கள் வாழ்வினுடைய உயர்வுக்கு தானே, ஏற்றத்திற்கு தானே. அப்ப யார் அதை மறுப்பார்களோ இந்த வாசகத்தின் அடிப்படையில், மிக கடுமையான வார்த்தையை அல்லாஹ் புழங்குகிற இந்த வாசகத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறான் என்று பெருமக்கள் சொல்வார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு வார்த்தை இப்படி சொல்வார்கள், மம்மாத்த, யார் ஒருவர் மரணித்து விட்டாரோ, ஒலம் யஹுஜ்ஜ ஹஜ்ஜத்தல் இஸ்லாமி, இஸ்லாத்துல ஹஜ்ஜின் இருக்கு இல்லையா, அந்த ஹஜ்ஜை யாரு செய்யாமல் மரணிப்பார்களோ அப்படின்னா எல்லா வாய்ப்புகளும் அமைந்து. எப்படி? லம் யம்னஹு மரதுன் ஹாபிசுன், அவர் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய நோய்கள் அவரை தடுக்கவில்லை. மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க நீங்க பிரயாணமே பண்ண முடியாது, அந்த மாதிரி வியாதிங்கிறாங்க, அவரால் எந்திரிக்கவே முடியாது, இப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிறாரு. அந்த மாதிரி சூழல்கள்ல யார் அவர் தடுக்கப்பட்டாரோ, அப்படி அவர் தடுக்கப்பட்டிருந்தா பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி வியாதியும் கிடையாது. அவ் சுல்தானுன் ஜாயிருன், அல்லது போவதற்கான வாய்ப்புகளை வழங்காத அரசாங்கமா இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலோ, அவ் ஹாஜத்தன் லாஹிரா, அல்லது வெளிப்படையான காரணம் ஏதாவது இருக்குது, சொல்ல முடியாத காரணம் இருக்கும், வெளிப்படையான காரணம் இருக்கும், அவருக்கு அந்த மாதிரி ஒரு தடைகள் இல்லாமல் இருந்தாலோ, ஃபல்யமுத், இவ்வளவு வாய்ப்புகளும் அவருக்கு வாய்த்து இந்த மாதிரி தடைகள் எல்லாம் இல்லாது இருந்து அவர் ஹஜ்ஜை செய்யாமல் மரணித்து விடுவார் என்றால், அப்படி ஒரு மௌத்து அவருக்கு வரும்னு சொன்னா அது எந்த மாதிரி மௌத்தா இருந்தா அமையட்டும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, ஃபல்யமுத் அலா ஐய ஹாலின், அவர் எப்படி வேண்டாலும் மௌத்தா போகட்டும். எப்படி? யஹூதியன் அவன் நஸ்ரானியன், அவர் யூதராகவோ நஸ்ரானியாகவோ எப்படி வேண்டுமானாலும் மௌத்தா போகட்டும். இது கோபத்தின் உச்சியில் சொல்ற வார்த்தை. மிகவும் வன்மையாக ஒரு கோபத்தை தூண்டுகிற ஒரு செயலை செய்து விட்டவன் ஒருவன் முன்பு நிற்கிற பொழுது எவ்வளவு சொல்லியும் கேட்கல அப்படின்னு சொன்னா கடைசியாக சொல்ற வார்த்தை, நீ எங்க போனா எனக்கு என்ன, எங்கேயாவது செத்து போ, எப்படி வேணாலும் அடிபட்டு போ அப்படின்னு கோபத்தின் உச்சாணியிலிருந்து உச்சரிக்கிற வார்த்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது கஃபரங்கிற வார்த்தையை போடுறான். அவன் அப்படி போகட்டும், எனக்கு தேவையில்ல, எனக்கு என்ன தேவையில்ல போ அப்படிங்கிறான். இந்த வாசகத்துல ரசூலுல்லாஹ், ஏன் யூத நஸ்ரானிய மௌத்தா போ, எனக்கு என்ன இருக்கு, நீ என்ன முஸ்லிமா மௌத்தா போகணும்னு என்ன இருக்கு, இவ்வளவு வாய்ப்புகள் அமைஞ்சு கூட நீ செய்யாம இருந்தா என்று மிக வன்மையாக அந்த வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது என்ற அந்த வாசகத்தை முன்னிறுத்தி அறிஞர்கள் எல்லாம் மிக தெளிவோடு சொல்லி காட்டுவார்கள், உங்களுக்கு வாய்க்கிற பொழுது ஹஜ்ஜை சரியாக செய்து கொள்ளுங்கள், விட்டு விடாதீர்கள் என்று நமக்கு அழகான அறிவுரை கூறுவார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தஅஜ்ஜலு இலல் ஹஜ்ஜி, நீங்க ஹஜ்ஜுக்கு கொஞ்சம் தீவிரமாகவே செயல்படுங்க, ஹஜ்ஜு முடிக்கிறதாக இருந்தா கொஞ்சம் தீவிரமாகவே முடிச்சிருங்க, வாய்ப்புகள் அமைஞ்சதுக்கு அப்புறம் தாமதப்படுத்தாதீங்க. தஅஜ்ஜலு அப்படின்னா தீவிரம்னு அர்த்தம். அப்ப தீவிரமா முடிச்சிருங்க, ரொம்ப விரைவாக முடிச்சிருங்க. ஃபஇன்ன அஹதுக்கும் லா யத்ரி மா யாரிது லஹு, ஏன்னா உங்கள என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா, என்ன ஆக போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா?
3 வாய்ப்புகள் இருக்கு. 3 வாய்ப்புகள்ல பொருளாதாரம்ங்கிறது ஒன்று, உடல் ஆரோக்கியம்ங்கிறது ஒன்று, வழித்தடத்தினுடைய சூழல்கள் அப்படிங்கிறது ஒன்று. என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஏதாச்சும் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரேட்ல இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி பார்த்தா அது ரொம்ப விகாரமா ஏறி நிக்குது காசு. சரி, ஓரளவு அந்த சமயத்துல ஹஜ்ஜுக்கு போலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கலான்னு இருக்கிறவங்க அடுத்த கட்டத்துல அவங்க ஒரு பெரும் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். இன்னைக்கெல்லாம் தனியார்ல போறதா இருந்தா 10 லட்சம் இல்லாம போக முடியாதுங்கிற சூழல்ல இருக்கு. ஹஜ் கமிட்டி அப்படின்னு போறதாக இருந்தா வயசாளிகள் அதுல போக முடியாத சூழல்ல இருக்கு. அவங்களை யாரும் அங்க கண்டுக்க மாட்டாங்க, கண்டுக்க முடியாது அப்படிங்கிற சூழல்ல இருக்கு. அப்ப என்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா? வாய்க்கிற பொழுது உடனே முடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தாமதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், ஹஜ்ஜ நாடிட்டா உடனே முடிச்சிருங்கோ. ஃபைன்னஹு கத் யம்ருதுல் மரீது, ஏதாச்சும் நோய் வந்துட போகுது. வததில்லுர் ராஹிலா, அல்லது வழித்தடத்துல வாகனம் போகக்கூடிய சூழல் அமையாம போயிட போகுது. வதஅரிதுல் ஹாஜா, அல்லது ஏதாவது தவிர்க்க முடியாத தேவைகள் நின்றும், இருக்கும் பொழுது முடிச்சிருங்கோ. அப்ப அல்லாஹ் தஆலா அத்தகைய ஒரு அமைப்பை சூழலை ஏற்படுத்தி தருவது என்பது நமக்கு ஒரு சோதனைக்காக. இவ்வளவும் தந்துட்டேன், இப்ப நீ ரெடியா போறியா வாரியான்னு கேட்கிறான். அந்த மாதிரி சூழல். அதுல நீங்க தாமதப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப மோசமான ஒரு விளைவு ஏற்பட்டு விடும் என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருள் நிறைந்த மேன்மக்கள் நமக்கு அழகான அறிவுரைகளை நமக்கு சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவோடு நமக்கு சொல்லி காட்டுவார்கள். வாழ்க்கையில ஒரு முறை செய்யக்கூடிய ஹஜ், இதையே நீங்க தாமதப்படுத்துறீங்க, இதையே செய்யாம இருக்கிறீங்க. வாழ்க்கையில எப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஹஜ்ஜா இல்ல, கடமைங்கிறது ஒரு தடவை தானே. ஏன்னா இந்த தொழுகைங்கிறது எப்பவும் இருக்குது, நோம்புங்கிறது எப்பவும் இருக்குது, ஜக்காத்துங்கிறது இருக்கு, வருடம் இருக்குது. ஆனா ஹஜ்ஜுங்கிறது அப்படி இல்ல, வாழ்க்கையில ஒரு முறை தானே. அதனாலதான் அல்லாஹ் அந்த வாசகத்தை போடுறான்னு பெருமக்கள் சொல்லுவாங்க. மற்றதுக்கெல்லாம் அப்படி போடாம இதுல ஏன் இந்த வாசகத்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தினா அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ எப்படி வேண்டாலும் மௌத்தா போன்னு சொல்றாங்கன்னா வாழ்க்கையில ஒரு முறை, அந்த ஒரு முறை கூட நீ செய்யலன்னு சொன்னா, அதை கூட தாமதப்படுத்துவான்னு சொன்னா என்ன இருக்கு? முஸ்லிம்ங்கிறதுல என்ன அடையாளம் இருக்கு அப்படிங்கிறத மிக கண்டனத்தோடு பதிவு செய்வார்கள். எனவே தான் நீங்க ஹஜ்ஜுக்கு என்ன செஞ்சுங்க, உடனே போயிடுங்க அப்படிங்கிற அந்த வாசகத்தை புழங்குவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க. யாருக்கு ரொம்ப உடல் ஆரோக்கியம் கிடைச்சு போச்சு, இன்ன அப்தன் ஸஹஹத லஹு ஜிஸ்முஹு, உடல் ஆரோக்கியம் கிடைச்சு போச்சு. வஸியத் அலைஹில் மஈஷா, நல்ல வாழ்வாதாரமும் விசாலமா இருக்கு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இப்படியே தொடருது. யம்லி ஹம்ஸத அவாமின் லா யஃதி இலைய இன்னஹு லமஹரூம். இப்படி ஒரு 5 ஆண்டுகள் நம்ம கணக்கிட்டு இருக்கிற வேண்டியதா. நம்ம கிட்ட ஒரு 5 ஆண்டு இப்படி இருக்குதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும். இல்ல 5 ஆண்டு அமையுதா, எல்லாம் சீரா இருக்குது. ஒரு 5 ஆண்டுகள் இப்படி ஒரு அமைப்பு அமைந்தும் ஒருவன் செய்யலன்னு சொன்னா நன்றாக புரிந்து கொள்ளட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குதுஸியின் வாயிலாக பதிவு செய்வார்கள், ரப்பினுடைய வார்த்தையாக பதிவு செய்வார்கள். லா யஃதி இலைய இன்னஹு லமஹரூமுன். நல்லா புரிஞ்சுக்கிறட்டும், அவன் தடுக்கப்பட்டவன். எல்லா வாய்ப்பு இருந்தா அவன் போகலன்னா அவன் கல்புல அல்லாஹ் சீல வச்ச மாதிரி தடுத்து வச்சிருக்கிறான். இப்ப இங்க இருந்து ஒரு ஆள் போறாரு, ஏர்போர்ட்ல அவருக்கு தடை செய்யப்படுகிறது, நீங்க இங்க பயணம்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி திருப்ப அனுப்பப்படுகிறாரு. அப்ப தடை செய்யப்பட்டவர் அப்படிங்கிற பட்டியல்ல வராருல, இத்தனை வாய்ப்பு அமைஞ்சும் ஒருத்தர் அதை செய்யல, 5 ஆண்டுகள் அப்படியே கடக்குதுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சொல்வதாக பதிவு செய்கிறார்கள், இன்னஹு லமஹரூமுன், அல்லாஹ்வினால் அவன் தடுத்து நிறுத்தப்பட்டவன் அப்படிங்கிறான். அப்ப அவர் என்ன செய்யணும், தௌபா செய்யணும் அப்படிங்கறது பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். யா அல்லாஹ், இப்படி ஒரு சூழல் நடந்து விட்டதே என்று அவர் வருந்தி தௌபா செய்யட்டும், அல்லாஹ் அந்த வாய்ப்புகளை வழங்குவாங்கிறத பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். அதே மாதிரி சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி, எந்த ஹதீஸை, அவர் எப்படி வேண்டாலும் மௌத்தா போகட்டும், யூதராவோ நஸ்ரானியாகவோ முஸ்லிமா இல்லாம எப்படி வேண்டாலும் அவர் மௌத்தா போகட்டும்ங்கிற இந்த கடினமான வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்களாம் அப்படின்னா, மன் கான லஹு ஜித்தத்துன் வலம் யஹுஜ்ஜ, எல்லா வாய்ப்பும் அமைஞ்சு ஹஜ்ஜி செய்யலையா, ஃபயல்திபு அலைஹில் ஜிஸ்யா, அவங்க ஒரு சட்டம் பாஸ் பண்ணாங்க. எப்படின்னு சொன்னா, நிராகரிப்பாளர்கள் இஸ்லாமியால் நிறையை இவர் மீதும் விதிப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாமியர் தான், இவர் முஸ்லீம், தொழுகிறாரு, எல்லாம் பண்றாரு, ஆனா ஹஜ்ஜி செய்யல,
எல்லா வாய்ப்பும் அமைஞ்சது. அதை கணக்கிட்டு அவருக்கு ஜிஸியா வரியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு விதிப்பார்கள். மாஹும் பி முஸ்லிமீன், மாஹும் பி முஸ்லிமீன், அவன் முஸ்லிம் கிடையாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களாம் என்ற தகவலை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஏன்னா அந்த ஹாஜிகள் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை சுமந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு வகைப்படுத்துவார்கள் மேன்மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சாதாரணமான ஒன்றல்ல. அப்படி உங்களுக்கு ஹஜ்ஜுடைய வாய்ப்பு கிடைத்தல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏற்கனவே அல்லாஹ்வின் அழைப்பு முந்தி விட்டது. அவன் அழைச்சிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அழைப்பை கொடுக்கிற பொழுது வஅதின் ஃபின்னாஜி பில் ஹஜ்ஜி அத்துக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக்னு சொல்லி அழைப்பு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது ஹஜ்ஜுக்கான அழைப்பு வழங்கப்பட்டது. யாரெல்லாம் அது எங்கெல்லாம் சென்று சேர்ந்தது என்றால் எல்லா உலகுக்கும் சென்று சேர்ந்தது. அனைவர்களும் என்ன செஞ்சாங்க, அதை செவிமடுத்தார்கள். ஆனால் லெப்பைக் என்று யாருக்கெல்லாம் சொல்கிற வாய்ப்பு அமைந்ததோ அத்தகைய நபர்கள் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த செய்தியை கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கிறாங்க. அப்ப லெப்பைக் என்று சொல்லுகிற வாசகம் எப்பொழுது அமையும் என்றால் அல்லாஹுவின் அழைப்பை யார் பதில் கொடுப்பார்களோ முந்திவிட்டதோ அவர்கள் தான் செய்வார்கள். அப்படிங்கிறது இந்த ஹாஜிகளுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இல்லையா? அந்த லெப்பைக்குங்கிற வாய்ப்பு, அடிபணிந்தேன், சரணடைந்தேன், வந்து விட்டேன், இதோ நான் உன் சமூகத்திற்கு ஆஜராகிவிட்டேன் என்று சொல்கிற வாசகம் இல்லையா? இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? அவன் அருள் பெற்றவர்களுக்கு தானே கிடைக்கும். அந்த அருள் பெற்றவர்களாக நீங்கள் மாற வேண்டாமா என்று நமக்கு அழகான அறிவுரையை கூறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, யாரு பாவம் செய்யாம குற்றங்கள் புரியாம அவர் அழகான முறையில ஹஜ்ஜை நிறைவேற்றுவாரோ நன்றாக புரிந்து கொள்ளட்டும், அவர் அன்று பிறந்த பாலகனாகவே தாயகம் திரும்பக்கூடிய தகுதி படைத்தவராகி விடுகிறார். அப்ப எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு இந்த ஹஜ்ஜு காரணமாகவும் அமைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் ஹிஜ்ரத்துக்கு பயணம் மேற்கொண்டார்களோ, யார் இஸ்லாமியராக மாறினார்களோ, காஃபிர்ல இருந்து இஸ்லாத்துக்கு ஒருத்தர் மாறுறாரு, முன்னால் செய்த எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுருந்தாங்க. அதே மாதிரி ஹிஜ்ரத்துக்கு வந்தவங்க, மக்காவில இருந்து மதீனாவுக்கு, மக்காவில இருந்து ஹபஷாவுக்கு போனவங்க, அந்த சமயத்தில் ஹிஜ்ரத்து சென்றார்கள் இல்லையா, இவங்களும் முன்னால் சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக போய்விடுகிறார்கள். அந்த அணிவரிசையில் கொண்டு நிறுத்துகிற அருகதை படைத்தவர்களாக யார் நிற்கிறாங்கன்னு சொன்னா ஹஜ்ஜு செஞ்சவங்க. இவங்களும் முன்னால் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு போய்விடுகிறது. அரஃபாவுல அவர்களுக்கு எல்லா விதமான குற்றங்களுக்கான மன்னிப்பும் வழங்கப்பட்டு விடுகிறது. முஸ்தலிஃபாவில் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு போய்விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த ஹஜ்ஜில் இருக்கு அப்படிங்கிற அந்த தகவல் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு ஹாஜி இன்னல்லாஹ யக்ஃபிரு லில் ஹாஜி, அவருடைய பாவத்தை மாத்திரம் மன்னிக்கல அல்லாஹு தஆலா, வலிமன் இஸ்தக்ஃபர் லஹுல் ஹாஜ், ஹாஜி யாருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பாரோ அத்தகைய புனிதத்தையும் அவர் அடைந்து விடுகிறார் அப்படிங்கறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே தான் நீங்க என்ன செய்யுங்க, தாபியு பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ்ஜு உம்ராவை நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் அதை மாறி மாறி செய்து கொண்டே இருங்கள். ஃபஇன்னஹுமா யன்ஃபியானி அல் ஃபக்ர வதுனூப், அது பாவங்களையும் மன்னித்து விடும், வறுமைகளையும் போக்கிடுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யாருக்காவது வறுமை இருக்கு, சஹாபிகள் அப்படி செய்வாங்களாம், உடனே அவங்க ஒரு உம்ரா முடிச்சுட்டு வருவாங்களாம். ஏன்னா அந்த வறுமையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்காக வேண்டி. அப்படிப்பட்ட சூழல்கள் இதுல இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கொஞ்சம் தான் கரெக்டா காசு இருக்கு, ஹஜ்ஜுக்கு நம்ம போறதுக்கான எல்லா வாய்ப்பும் அமைஞ்சிருச்சு, இப்ப இந்த காசை வச்சு தானே நம்ம அடுத்தடுத்த காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த வாய்ப்பு அமைந்து விட்டால் அந்த ஹஜ்ஜை நீங்க முடிச்சிருங்க, அல்லாஹ் தஆலா அதற்கு பின்னால உங்களுக்கு ஒரு பரக்கத்தை செய்வான், அது தனி பரக்கத்தாக அமையும் என்பதை இந்த ஹதீஸின் பின்னணியில் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, கமா யன்ஃபில் கீரு ஹுபத்தல் ஹதீஸி வதஹபி வல் ஃபில்லா, தங்க வெள்ளியில உள்ள தூசிகள் எல்லாம் அப்படியே அகற்ற மாதிரி இந்த ஹஜ்ஜுங்கிறது எல்லா விதமான பாவத்தையும் அகற்றிவிடும், எல்லா விதமான வறுமைகளையும் போக்கிடும். பொதுவாக வறுமை எப்பொழுது வரும் என்றால் பாவங்கள் சூழ்கிற பொழுதுதான் வறுமைகள் சேரும். பாவம் இல்லாம வறுமைகள் சேராது. அப்ப அந்த வறுமைகள் நமக்கு வருகிற பொழுது, இந்த பாவங்கள் இருக்கிற பொழுது இந்த வறுமையிலிருந்து அகலவே முடியாது, சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். இது அகற்றி விடுகிற காரணத்தினால் வறுமைகளும் இதை விட்டு போய்விடுகிறது என்ற தகவலை இந்த ஹதீஸின் பின்னணியில் நமக்கு பெருமக்கள் தருவார்கள். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்ராரு அஃதுல்லாஹ்,
ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய கூட்டத்தாரா மாறிடுறாங்க. அவங்க கேட்டாலே கொடுத்துருவான் அல்லாஹு தாலா. வைதா துஉ உஜீபு, கேட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹு தாலா பதில் கொடுப்பான். வ இன் அன்ஃபகு உഖலிஃப லஹும், அவங்க செலவழிச்சாங்கன்னு சொன்னா அதற்கு பகரத்தை அல்லாஹ் கொடுத்துருவான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப ஹாஜிகள் தங்களை செலவழிக்கிறாங்கன்னு சொன்னா யோசனை பண்ண தேவையில்லைங்கிறாங்க. உங்க செலவுக்கு எல்லாமே ரிட்டர்ன் கிடைச்சிரும் அப்படிங்கறத நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுங்க, அது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான். கரெக்டா எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு திரும்ப தந்துருவான். அது எந்த வகையிலும் அல்லாஹ் தருவாங்கிறத இந்த ஹதீஸின் வாயிலாக பெருமக்கள் சொல்வார்கள். இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க. அது மாத்திரமல்ல, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிர்ரான நலவுகள் சூழ்ந்த அந்த ஹஜ்ஜுக்கான சவாபுங்கிறது சொர்க்கம் தான் அப்படிங்கறத கன்ஃபார்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதெல்லாம் நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், அன்-நஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுக்காக செலவு செய்தல், ஹஜ்ஜிலே செலவு செய்தல். சில நேரம் பார்க்கலாம், நம்ம அங்க ஹாஜிமார்கள் அவங்க தங்களுடைய தேவைக்கு மாத்திரம் பொருளை கொண்டு வராம செலவு செய்யாம வந்தவங்களுக்கெல்லாம் கொண்ட அந்த இடத்துல வாரி கொடுப்பாங்க. அந்த சவுதியில அரபிகள் கொடுக்கறதுன்னு ஒரு பக்கம், இங்கிருந்து போன ஹாஜிமார்களை கூட என்ன செய்வாங்கன்னா கையில ஏதாச்சும் உணவு பதார்த்தங்களை கொஞ்சம் அதிகமாக வச்சிருப்பாங்க. செலவீனங்கள் தனக்கு போக பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, வறியவர்கள் இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி சென்று சென்று கொடுப்பார்கள். இந்த ஹதீஸ் அவர்களுக்கு சோபனமாக அமைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்-நஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுல போய் ஒரு ஆளு அவர் ஹஜ்ஜுக்காக செலவு செஞ்சு போனது ஒரு பக்கம், ஹஜ்ஜுல போய் ஒரு ஆளு செலவு செய்யறாரு, தாராளமா செலவு செய்யறாரு. கன் நஃபகதி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ததை போல. அது எந்த அளவுக்கு அவருக்கு பகரமாக கிடைக்கும் தெரியுமா? அவருக்கு அதற்கான சவாபு எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா? பிஸபஅமிஅத்தி லிஅஃபின், கிட்டத்தட்ட 700 மடங்குகள் அவருக்கு பகரமாகிவிடும் அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வாசகம் இப்படி வருகிறது. அவங்க உம்ரா செய்யக்கூடிய சமயத்துல, இன்னலக மினல் அஜ்ரி அலா கத்ரி நஸீபிக வ நஃபகதிக, உங்களுக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் தெரியுமா? நீங்க எவ்வளவு செலவு செஞ்சீங்களோ. சில நேரம் கூடையா இருக்க, இவ்வளவு அதிகமான தொகையா இருக்க, நாம அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறோம், அந்த தொகை ஏதோ நிர்ணயிக்கப்படுது, நாம அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கான கூலியும் அதே மாதிரி கிடைக்கும்ங்கறாங்க. நீங்க எந்த அளவுக்கு செலவு செய்றீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதுல உங்களுக்கு நசீபையும் தருவான், கூலியை தருவான். அது மாத்திரமல்ல, உங்களுக்கான செல்வத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவான் அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வளவு தகவல்களும் நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பயணத்தில் இருக்கிறாங்க, இந்த உம்ராவுடைய பயணம், ஹஜ்ஜுடைய பயணத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்துல அரஃபாவுல இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஹாஜி வாகனத்துல அவர் அந்த குதிரையுடைய துளும்பலால் அவர் கீழே விழுந்து விடுகிறார், அடிபட்டுகிறது. அடிபட்டதோடு அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஹாஜி வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, யக்ஸலு பிமாஇன் வஸ்தரின், அவரை நீங்க என்ன செய்யுங்க, அந்த தண்ணீரை கொண்டு இதை கொண்டு கழுவுங்க. வகஃபினுஹு ஃபீ ஸௌபிஹி அல்லதி உஹரிம ஃபீஹி, அவர் எந்த 2 ஆடைகளை கொண்டு இஹ்ராம் செய்திருந்தாரோ அந்த இஹ்ராமுடைய 2 ஆடை கொண்டே அவருக்கு நீங்கள் கஃன் செய்யுங்கள். இந்த பாக்கி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்றாங்களா இல்லையா அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஒரு முஜாஹித் அந்த போர்க்களத்தில் அவர் ஷஹீதாகி விடுவார் என்றால், அவர் ஷஹீதாகுகிற அதே ஆடையோடு அப்படியே உள்ளே அடக்கம் செய்யப்படுவார். அவருக்கு குளிப்பாட்டலாம் மாட்டாங்க, அவருக்கு அந்த சவாபு அது வேற. ஏன்னா அந்த இரத்தங்கள் கூட கஸ்தூரிகளாக நாளை மறுமையில் மணந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த அடையாளத்தோடு அவர்கள் அடக்கப்படுவார்கள். இப்ப இங்க ஹாஜி என்ற அடையாளம் இருக்கிற காரணத்தினால் இவருக்கும் அந்த முஜாஹிதுக்கும் மத்தியில ஒரு வேறுபாடு என்னவென்றால், அவங்க குளிப்பாட்டப்பட மாட்டார்கள், இவங்க குளிப்பாட்டப்படுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இருவர்களும் ஒரே ஆடையில் அடக்கம் செய்யப்படுவார்கள். இவங்க என்ன இஹ்ராமை உடையோடு அவர்கள் வஃபாத் ஆனார்களோ அதே உடையோடு அவர்களை அடக்கம் செய்யுங்கள். வலா துஹன்னிதுஹு வலா துஹம்மிரு ரஅஸஹு, அவருக்கு நீங்க மனமெல்லாம் பூச தேவையில்ல. அது மாத்திரமல்ல, நீங்க ஒன்னும் அவருடைய தலையும் மூடாதீங்க அப்படிம்பாங்க. மத்த எல்லாத்துக்கும் ஃபுல்லா மூடணும்,
ஆனா இந்த ஹாஜிக்கு தலையை மூடக்கூடாது. ஏன்? அவர் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கிறாரு. அவர் முஹ்ரிமாக இருக்கிற காரணத்தினால் இஹ்ராமில் தலையை மறைப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவர் ஜனாசாவை வைக்கிற பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலையை மறைச்சிடாதீங்க, தலையை மறைக்காமலே அவரை இஹ்ராமோடைய முஹ்ரிமோடைய வைங்க. அவர் ஹாஜியாகவே இந்த உலகத்திலிருந்து விடைபெறுகிறார். அவர் ஹஜ் செய்யக்கூடிய நிலைமையிலேயே விடைபெறுகிறார். நாளைக்கு மறுமையில் அவரை எழுப்புவான் அந்த ஹாஜி. எப்படி தெரியுமா? முலப்பியா, எல்லாத்துக்கும் அப்படி உயிர் கொடுத்த உடனே, ஒவ்வொரு ஆளுக்கு உயிர் கொடுத்த உடனே இந்த உலகத்தில் எப்படி எப்படி அவர்கள் விடை பெற்றார்களோ அப்படி எழும்புவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹராமான காட்சிகளை கண்டு கொண்டு, ஹராமான வாசகங்களை மொழிந்து கொண்டு, தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகித்துக் கொண்டு ஒருவர் மரணித்தார் என்றால் உயிர் கொடுக்கப்படுகிற பொழுது அப்படியே எழுப்பப்படுவார். அதே மாதிரி எழும்புவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அப்படி ஒரு எழும்புவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த ஹாஜிமார்கள் எழும்புவாங்க. எப்படி தெரியுமா? அல்லாஹ் உயிரை கொடுப்பான். உயிரை கொடுத்த உடனே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு எழும்புவாங்களாம். எனவே தான் நிறைய மேன்மக்கள் துவாவை செஞ்சாங்க. எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், ஹஜ்ஜுடைய நேரத்திலேயே, ஹஜ்ஜுடைய சமயத்திலேயே, இஹ்ராம்ல இருக்கிற பொழுது என்னோட ஆன்மாவை கைப்பற்று ரஹ்மானேன்னு கேட்பாங்க. அல்ல நீண்ட நெடிய ஆயுள்களை நசீபாக்கி வைக்கட்டும். இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ முடியும்? எவ்வளவு காலம் தான் வாழ்ந்து விட முடியும்? ஒரு நாள் மரணம் இருப்பது நிச்சயம். மேன்மக்கள் இப்படியும் துவா செய்வார்கள். யா அல்லாஹ், எனக்கு நீண்ட நெடிய ஆயுச கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கையை கூடிய அல்லாஹ், என் கடமையெல்லாம் நிறை செலுத்துறதுக்கான பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், நான் மரணிப்பதாக இருந்தால் என் மரணம் இப்படி அமையட்டும் என்று துவா செய்வார்கள். சில பேர் எனக்கு சுஜூதுல கொடுத்து ரஹ்மான் கேட்பாங்க. குர்ஆன் ஓதிட்டு இருக்கும் போது எனக்கு மௌத்த கொடுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுல ஹாஜிமார்கள் இந்த நிலையில் வஃபாத் ஆகுவதை ஆசை கொள்வார்கள். எங்களுக்கு ஹஜ் செஞ்சுக்கிட்டு நிலைமை இல்ல, 2 இஹ்ராம நாங்க உடுத்திட்டு இருக்கிற நிலைமை இல்ல, உனக்காக நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்துல எனக்கு மரணத்துல கொடுத்துரு யா அல்லாஹ்னு கேட்கக்குள்ள நாளைக்கு மறுமையில எழும்பும் போது இந்த நாவுகள் தல்பியாவோடு எந்திரிக்குமே, அதை விட பெற பாக்கியம் வேண்டுமா? அல்லாஹ் நமக்கெல்லாம் நீண்ட ஆயுள் அல்லாஹ் நசீபாக்கி தரட்டும். ஆனா இது போன்ற மரணங்களையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அதே மாதிரி ஹாஜிமார்களுடைய கண்ணியம் என்பது மிக புனிதமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் மிக நீண்ட நெடிய செய்திகளாக அறிஞர்கள் முன்வைப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகுந்த பாக்கியமாக இந்த ஹஜ்ஜை அமைத்து வைத்திருக்கிறான். எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்படக்கூடிய நிலையில் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். செய்கிற செலவுகளுக்கெல்லாம் பகரத்தை தருவதாகவும் வாக்குறுதியும் கொடுத்து இருக்கிறான். வாழ்க்கையில ஒரு முறை தான் நான் சொல்லியிருக்கேன், அதை செய்ய மாட்டீங்களா அப்படின்னா எனக்கு தேவையில்ல போங்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா செய்யாதவர்களை குறித்து வெறுப்பும் அடைகிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க செய்யலன்னா எப்படி வேணாலும் மௌத்தா போங்கன்னு சொல்ற அளவுக்கு மிக வன்மையாக சொல்லுகிற வார்த்தையாக அமையும் என்றால், நம்ம செலவை அல்லாஹு தஆலா நமக்கு அதற்கான வாய்ப்புகளை தந்து, அதற்கான வசதியும் தந்து, அதற்கான ஆரோக்கியத்தையும் தந்து, வழித்தடத்தை அவனே அமைச்சு தந்து, அதை செய்யாம இருக்கிறத விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பிறகு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இபிலீஸ் நம்மள அப்படியே கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான். எனவே இப்ப நாம முடிவு எடுக்கணும். நமக்கிட்ட வாய்ப்பு இருந்துச்சுன்னா, இந்த ஆண்டு முடிஞ்சு போச்சு, இப்ப எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹு தஆலா அவங்களோட இதுகளுக்காண்டி நாம துவா செய்யறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க எல்லாம் சிறப்பா ஹஜ் செய்யட்டும், உம்ரா செய்யட்டும், சந்தோஷமா நம்ம ஜியாரத்து செய்யட்டும். எல்லா இடத்துலயும் அல்லாஹு தஆலா அவங்களுக்கான சரீர சுகங்களை சீராக அமைச்சு கொடுக்கட்டும். அங்க இருக்கக்கூடிய செய்யற அமல்கள் எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா அவன் உகந்த விதத்தில் ஆக்கி வைக்கட்டும். அந்த மேன்மக்கள் எல்லா இடத்திலும் நமக்காக துவா செய்யட்டும் என்றெல்லாம் நாம் துவா செய்கிற வரிசையில், யா அல்லாஹ், வருகிற ஆண்டு எங்களிடத்தில் வாய்ப்புகளை யா அல்லாஹ் நீ நிலைப்படுத்தி கொடு, அந்த விசாலத்தை ஏற்படுத்தி கொடு, மன சாந்தத்தையும் உருவாக்கி கொடு, உடல் ஆரோக்கியத்தையும் நசீபாக்கி கொடு, எங்களுக்கு ஹஜ் செய்யற பாக்கியத்தையும் நசீபாக்கி கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்டு நம்ம முடிவு செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் கண்மூடுவதற்கு முன்பாக இந்த இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற நல்ல நசீபையும் வாய்ப்பையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.